துதிக்கிறோம் சர்வதிகாரம் தேவனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சொல்லுறது வார வாரம் சாட்சி கொடுப்பான்னு சொன்னேன். ஆனால் எப்படி தான் கொடுக்குறாருன்னு தெரியல. வார வாரம் விசேஷமான சாட்சியெல்லாம் கொடுக்குறாரு. இன்னும் நிறைய சாட்சி கொடுக்க போகிறாருன்னு தான் சந்தோஷப்படுறேன். போன வாரத்தில் பெங்களூருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால போகணும் அப்படின்னாங்க. சனிக்கிழமை விட அப்படியே என்ன சண்டை போடுறாங்க எங்கள் வீட்டில். இல்லைன்னா ஒரு அரிசி மூட்டை இருக்குது, அவங்க பெரியமா வீட்டுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு. அரிசி மூட்டைக்கும் பெரியமா வீட்டுக்கு போகிறதுக்கும் ஒன்றும் புரியல. எவ்வளோ இருக்குது, 2 நாள் பொறுத்து கூட கொடுக்குறேன், நான் ஓய்வு பண்ணேன், எல்லாம் தெரியும் ஓய்வு நாளில் ஏதாவது பண்ணுவோம். சரிம்மா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அரிசி எடுத்துன்னு போய் அவங்க பெங்களூரில் கொடுத்துட்டு என் பெரிய மச்சான் வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வீட்டிலேருந்து காலையில் ஆட்டோ எடுத்துகிட்டு சரி மத்தியானமாக வண்டி இருந்தால் நமக்கு ஏற்றிக்கலாம், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, இந்த ஓய்வு நாள் வேறு. சரி அங்கேனா ஆஃபீஸ் அப்படிங்கிறது இன்னொரு கல்வாய் கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லாமே லேட்டாக தொடங்குவாங்க. சரி என்னடா அது 9 மணி ஆகுது, எதுவுமே என்ன பண்ணுன்னு பார்த்தா அவங்க கல்வாரி சபைன்னு இருக்குது. ஆனால் சபைக்கும் போகல. நான் காலையில் அந்த வீட்டுக்கு மாடி மலையில் அந்த பாஸ்டர்லாம் இருக்குது. என்னப்பா அப்படின்னு, இல்லைப்பா 8 மணிக்கு தொடங்குவீங்க அப்படின்னு, இன்னும் லேட்டாக ஆகும் அப்படின்னு. சரி நான் ஒன்றும் பண்ண முடியல, சரி மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு ஒன்று வந்துட்டேன். சரியா வந்து மாட்டி அவள் தான் இந்த வாரம் என்ன பண்ண போகிறது எல்லாம் ஆர்டர் தான். ஒரு 10:30 மணி இருக்கும் ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு நான் மனசுலேயே ஏறுது ஆண்டை வீட்டுக்கு. அந்த 11:45 மேலே ரோடு தாண்டி குரூப்சாத்திராங்கிற வழியாக போகிறோம். 2-3 பேர் ஆட்டோ கைட்டிட்டு வாப்பா வண்டி எங்களுக்கு மெஜஸ்டிக் வரைக்கும் போகணும் வாங்க அப்படி. அவன் சந்தில் ஒரு திடீர்னு ஒரு ஆள் ஓடியாடுறான். வந்துட்டு நில்லு நில்லு நில்லு, இந்த பக்கம் இந்த சவாரி இருக்குது, அந்த பக்கம் நில்லு, ரொம்ப அவசரமாக ஆக்சிடென்ட் படுத்துட்டு இருக்காங்க, விட முடியல, சீரியஸாக படுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வாங்கணும், கொஞ்சம் எவ்வளோ பேசுகிறான். இவனுக்கு இந்த மெஜஸ்டிக் போனால் ஒரு 170 ரூபாய் கிடைக்கணும், இவன் எண்ணத்தில் இருக்கு. அப்புறம் அந்த சீரியஸானவங்க இன்னும் சந்தில் இன்னும் 2 பேர் ஓடியாந்து அந்த அம்மா அப்படியே குறுக்கிட்டு போகணும். ஒரு 45-46 வயசு இருக்கும். அந்த மாதிரி அப்படியே பாடி தரையில் படுத்துட்டு கிடக்கு. அப்புறம் நான் சொன்னேன், மாவுண்டா ஏதோ ஒரு எமர்ஜென்சி, சரி வாடா மச்சான் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு எடுத்துன்னு போனால் அந்த சைடில் ஏற்றுறதுக்கு கூட அந்தமா அதில் அண்ணா இருக்கிறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க, ஆனால் கை ஓடுறோம். அப்புறம் அந்தமா உடம்பெல்லாம் யூரின்லாம் போயிட்டு சரி இந்த வண்டியில் உடனே ஏற்றுறோம். அந்த ஒரு என்ன சொல்கிறதுல அப்படியே ஒன்றுமே இல்லை, உடஞ்சி போயிருக்கு. அப்படியே படத்தில் இருக்கிறாங்க, தட்டுறோம், காற்று தட்டுறாங்க, தண்ணி ஒன்றும் இல்லை. அவங்க கூட ஒரே ஒரு பையன் மட்டும் வரலாம். ஒரு வார்த்தை கேட்டான், இவ்வளோதான் நான் மனுஷ வாழ்க்கை அப்படின்னா. அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். இல்லை இருக்கிற அந்தமா வாழ்க்கை ஒன்றும் எங்கள் தலைப்பல் லட்சம் இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த ஆட்டோவில் நான் அந்த யூரினோட அந்தமா பாடெல்லாம் யூரின் அடிச்சு நானே மச்சான எடுத்து அந்த ஆட்டோவில் போட்டு அந்த பையனை பார்த்து கேட்கிறேன், ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லையா. நான் சொன்னேன் ஆட்டோவிட்ட, அவனுக்காக இல்லாத உன் நாம மகிழ்வுப்பட உன் பிள்ளைக்காக அந்த உயிரை எழுப்பி கூட ஆண்டவர், எனக்கு தெரியாத அந்த தொட்டு பாதம் ஒன்றுமே இல்லை, கண்ணில் ஒன்றும் இல்லை, கை காலில் ஒன்றும் இல்லை, மூச்சு வயிறும் எழுப்பு வரல, அந்த மூக்கிலேயே கை வைக்கிற மூக்கிலேயே ஒன்றுமே இல்லை, சுவாசம் இல்லை. அவன் திருப்பி என்ன பார்க்குறான், இவனும் இருக்கிற இருக்கிற மச்சான் அவன் இல்லை, என்னடா அப்படின்றான், நீ ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னா, ஒன்னில வாடா கம்முடு வாடா அப்படின்னு அப்படியே சொன்னேன். நீங்கள் உயிருள்ள தேவை, சர்வத்துக்கும் தேவை, நாம மகிமைப்படும். இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு நான் போறதுக்குள்ள இந்த மூச்சு வெளியே வரணும், இந்த சில்லுன்னு மாறணும், எனக்காக செய்யாடு அந்த அவங்களுக்கு தெரியாத மகிமைட்டாங்க. அப்படியே எடுத்துட்டு போல ஹாஸ்பிட்டலில் இறங்கி பெரிய ஹாஸ்பிட்டலில் கேஸ் செய்து சந்திரிட்டாங்க. எதுவுமே அவங்க அந்த தலைநேரத்துக்கு தெருவில் அடிச்சுட்டாரு, ஒன்றுமே இல்லை, செத்த போனோம் தான். தூக்கிட்டு போய் உள்ள போட்டுட்டு டாக்டர் வந்து கையில் அதுக்குள்ள பிளட் இன்ஜெக்ஷன் ஒரு குத்தி எடுத்த உடனே சொல்கிறேன், அவ்வளோதான் அந்த நீயும் அப்படின்னு. எங்கிருந்து தான் வந்து தெரியல, வயிறு எழுப்பி வருது, மூச்சு உள்ளுக்கு வருது. அந்த அம்மாவை தட்டுறா, அவன் கண்ணத்தில் தட்டலாம், அவன் தட்டு அப்படியே எழுந்துமா, அவன் பேர் என்னங்கிற அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. எனக்காக திறக்க வச்சு சாட்சி சொல்றதுக்கு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தியா, இந்த தங்கத்தை இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு கொண்டு வந்தியா, நன்றி ஆண்டவரே. இந்த சாட்சியா சொல்றேன், நான் நினைக்கவே இல்லை. அந்த பிடிக்கிறாங்க பெங்களூருக்கு போகணும், அந்த அரிசி எடுத்துக்க வேண்டிய காரணம் இல்லை, ஆனால் இந்த தாயாரை எழுப்பதுக்கு தேவன் கொண்டு போய் ஒரு பெரிய காரியம் செய்ய அவங்க நினைக்கிறவங்க நாம மகிமைப்பட்டது காய்ச்சி நன்றி செலுத்துறேன். மனவாட்டி சபைக்காய் நன்றி செலுத்துறேன். எங்கள் பாசமாக மூலியமா தேவ பெரிய பெரிய காரியங்கள் அவர் மூலியமா அந்தமா மூலியமா எங்களுக்கு செய்யறதுக்காய் நன்றி செலுத்துறேன். சாட்சியில் அதிகமாக தேவன் எழுப்பி கொடுத்ததுக்காய், தேவன் நாம மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம்.
வாந்தி வர மாதிரி ரொம்ப அவஸ்தைப்பட்டான். அப்படியே அவன் வந்து செய்ய மாட்டான். ஒரு துணி குடிச்சாதான் அதை வேலையை நிறுத்த மாட்டான். அந்த அவ்வளோ தலைவலியிலையும் அவன் அந்த நைட்டு சோத்திர வலி, ஏன்னா நான் ஊருக்கு போகிறது சோத்திர வலி ஏறே போடாதுன்னு போராட்டம். அப்படியேம்மா நான் பண்ண மாட்டேன் நைட்டு பண்ணி மறுநாள் நான் ஊருக்கு கிளம்புறோம். போகக்கூடாத எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. எங்கள் அம்மா எதுவுமே போகாத, இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவை சொல்லுங்க போறீங்க அப்படி அவங்க சொன்னாங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி போய்விடும். அந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எதெல்லாம் எங்களை ஆண்டவர் அனுப்பிச்சாரு தெரியல. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதமா நான் பேசணும்னு சொன்னாரு. ஆனால் அவர் ஏதோ செஞ்சு இருப்பாரு. ஆனால் நாங்கள் போன எங்களுக்கு எதுவுமே அவங்க எதுவும் நடக்கலை. அதனால கத்தர் எங்களுக்கு தெரியாத செலவு பண்ணிப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், அவங்க எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க போகிறதுக்கிட்டனா சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் 3000 4000 வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அப்போ எவ்வளோ வசதி இருக்கும். ஆனால் அவங்க நேற்று போன வாரத்தில் புறம்புறாங்க. இனிமே நிம்மதி இல்லை தேவி, என்ன பண்ணுறது, இவ்வளோ பிரச்சனை, உங்கள் மாமாக்கு இவ்வளோ செலவு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எங்களை நிம்மதியாக வச்சிருக்கிறாரு கத்தர். நாங்கள் ரேஷன் சாப்பிட்டாலும் கத்தரை எங்களுக்கு நிம்மதியாக வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த நிம்மதி கொடுக்கணும். நான் கத்தரை கேட்கிறேன். இந்த சாட்சி கத்தரே மகிமை பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நன்மை போல பாதுகாத்து சத்துருக்க மத்தியில் என்னை கொண்டு வந்த ஆண்டவர், நான் வெளியே போய் வேலைக்கு இருந்தாலும் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து அந்த பழைய இடத்துலையே வச்சு என்னை பாதுகாத்து வர என் தேவன் கோடி நன்றி. எவ்வளவோ சத்துருகளால் எவ்வளோ எனக்கு அங்கே போராட்டம், எவ்வளோ அழகிய கண்ணீர் காலம் என் தேவன் என் கூட இருக்கிறாருன்ற அந்த தைரியத்தில் அந்த இடத்துல நான் இருக்கிறேன். மட்டும் பாதுகாத்து வந்த எதிரேசர் இன்னமும் எனக்கு பாதுகாத்து என்னை ஜீவனோடு வைத்து என் தேவன் கோடி நன்றி.